அர்ஜுனா பாஞ்சாலி இதனுடைய பார்க்கும் பொழுது மகாபுரம் என்னோட தோட்டு கிடக்குது. ஆமா அண்ணா அர்ஜுனா அண்ணா தர்மபுரா அண்ணா வாடாத ஓ திருமுகமு என்ன காரணம்? ஏன் இப்படி முகமெல்லாம் மாறிக்கொண்டு காந்து பண்ணா? அர்ஜுனா சாமியான நயவஞ்சக துரியோதனன் செய்த வஞ்சகத்தால் சரி 18 நாள் பாரத போர் உற்பகம் செய்தான். இந்த 18 நாள் பாரத போர் யுத்தத்துல பாண்டவர்கள் நாமே ஜெயம் பெற்றோம். அப்படி ஜெயம் பெற்று சரி இந்த சேனாதி சேனை எல்லாம் இந்த குற்றத்திற்கு எல்லாம் மடித்து விட்டார்கள். சரி ஆனா அவர்கள் மடித்த பிறகு அவருடைய மனைவிமார்கள் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுகும் சத்தம். ஓஹோ அதனால இந்த தர்மேந்திரன் யுத்தம் செய்து தர்மமா அல்லது அதர்மமா அப்படின்னு இத கண்டறி வேண்டும் என்பதற்காக என்னமாமா செய்வதுன்னு சொல்லி மாமனாப்பட்ட பரந்தாமனை கேட்கும் பொழுது இந்த அதாவது தர்மேந்திரா ஐவர்ண புறவி வேணும். சரி இந்த ஐவர்ண புறவியை கொண்டு வந்தா அதற்கு மேலாக என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன்னு சொன்னா அப்ப மாமன் சொல்வதை போல மாமாவுடைய வார்த்தை பிரகாரம் பத்ராவதி பட்டணம் சென்று எவர்ண மகாராஜன் இருக்கக்கூடிய இந்த ஐவர்ண புறவியை கொண்டு வந்துட்டோம். ஆனா இதை வைத்து தர்ம அஸ்மதியாக எப்படி செய்வது அப்ப என்பது நமக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. ஏனென்றால் எதிரி எல்லாம் அடித்து விட்டு இப்ப நாட்டில் இருக்க பொழுது இன்னும் நமக்கு எதிரி இருக்காங்களா இல்லையா ஒன்றுமே புரியாம இருக்கிறது. ஆமா நாட்டை பட்டச்சு விடுவதா? ஆமா இல்லை நாட்டை பட்டச்சு விடாமல் எதிரி யாரும் இல்லை என்றால் பட்டச்சு விட வேண்டும். ஆமா நமக்கு ஒன்றுமே புரியாம இருக்கிறோம். இது அஸ்மதியாகவும் எப்படி செய்வது இதற்கு எப்படி செய்வது அப்ப என்பது நம்மளுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. நமக்கு யாருக்குமே ஒன்றுமே தெரியாம இருக்கிறது. அதனால இந்த விஷயத்தை புறவை கொண்டு வந்து விட்டேன் மாமா. இதற்கு மேல என்ன செய்வது மாமனை கேட்க வேண்டும். நம்முடைய மாமனாவுடைய பெருமான் மாயவனை அழைத்து அவரை விளக்கமெல்லாம் இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்க வேண்டும். சரி அதற்கு முன்பதாக உன் மனைவியாகப்பட்ட சரி
ஆனந்தமா நகர்த்தி ஆண்டவர்களுடைய சுபத்திரை சுபத்திரா? ஆமா சுபத்திரை சந்தித்து அனைவர்களும் ஒன்று சேர்ந்து மாமனாகப்பட்ட பரந்தாமனை போய் பார்க்கணும். பார்ப்போம். புறப்பட்டு போவோம்.